என்னப்பா சாப்பிட்டீங்களா இல்லையா? அதெல்லாம் சாப்பிட்டேம்மா. ஒரு சவாரிக்கு போனேன்னா ரொம்ப தூரம் ஆயிருச்சு. அப்புறம் அங்கேயே வாங்கி கொடுத்தாங்கன்னு அங்கேயே சாப்பிட்டேன். ஏன்பா இப்படியே எத்தனை நாளைக்கு தான் வெளியில சாப்பிட்டு சாப்பிட்டு உடம்ப கெடுத்துக்குவீங்க? கடையில சாப்பிட்டா உங்களுக்கு சேர மாட்டேங்குதுன்னு தெரியுது இல்ல? அப்படி இருந்தாலும் நீங்க வீட்ல இருந்து சாப்பாடு எடுத்துட்டு போக மாட்டேங்கிறீங்க. ஏம்மா நீயே காலையில நேரமா எந்திரிச்சு வேலைக்கு போற அவசரத்துல எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்க. இதுல எனக்கு சாப்பாடு கட்டி கொடுக்கணும், அதுவும் கொஞ்சம் லேட் ஆகும் இல்லம்மா? இது எதுக்கு? அதை போய் நேரத்துக்கு நான் சாப்பிட முடியாது. வண்டி எங்க நிக்குதோ அங்கதான் நான் சாப்பிட முடியும். அப்ப அந்த சாப்பாடு கெட்டு போயிருச்சுன்னா அது வீண் தானே. எதுக்கு போற இடத்துக்கு வெளியிலயே சாப்பிட்டுக்க வேண்டியதான். ஏன்பா நீங்க சொன்னாலும் கேட்கவே மாட்டீங்கப்பா. உங்களுக்கு தான் உடம்பு சரியில்லை இல்ல? நான் கட்டி கொடுக்குறேன், எனக்கு என்ன கஷ்டம்? நீங்க நாளையில இருந்து சாப்பாடு எடுத்துட்டு போய் சாப்பிடுங்க. நீங்க கடையில சாப்பிட்டு சாப்பிட்டு தான் உடம்பை எடுத்து வச்சிருக்கீங்க. இல்லம்மா பரவாயில்லம்மா, நான் வெளியில போற இடத்துக்கே சாப்பிட்டுக்கிறேன். இன்னும் எத்தனை நாளைக்கு தான்ப்பா இப்படி லாங் டிராவலே பண்ண போறீங்க? உங்களுக்கும் வயசாயிட்டு போகுதுன்ட்டு நினைப்பு இருக்கா இல்லையா உங்களுக்கு? என்னம்மா பண்றது? எல்லாம் உன்னை ஒரு நல்ல இடத்துக்கு கட்டி கொடுக்குற வரைக்கும் தான். போய் தானே ஆகணும். நீயும் வர சம்பளத்துல வீட்டு செலவு பார்த்துட்டு எத்தனை தான் நீயும் பாப்ப. நானும் போனாதான் உன்னை ஒரு நல்ல இடத்துல கட்டி கொடுக்க முடியும். ஆ ஏதாவது சொன்னா மட்டும் இப்படி ஆரம்பிச்சிருவீங்களே என் கல்யாணத்தை பத்தி. ஐயோ என்னால முடியற வரைக்கும் நான் செய்வேறேம்மா. அப்புறம் பார்க்கலாம் எல்லாத்தையும். ஆமாப்பா, நீங்களும் இந்த வயசான காலத்துல லாங்குன்னு போய் ஓட தயாரிங்க. அவனும் ஒரு நல்ல வேலைக்கு போவான் போவான்னு பார்த்து இத்தனை வருஷம் ஆயிடுச்சு. அவனும் ஒரு நல்ல வேலைக்கு போன பாட்ட காணோம். என்னத்த செய்யறது? இங்க பாருமா, நீ அவனை எல்லாம் பாத்துட்டு இருக்காத. அவன் எல்லாம் நீ பாத்துட்டு இருந்தோம்னா அப்படிதான் செல்லம் கொஞ்சிட்டு வீட்டுல இருப்பான். அவன் வாழ்க்கைய அவன் பாக்கட்டும். உனக்கு தகுந்த நல்ல வாழ்க்கையை உனக்கு நான் அமைச்சு கொடுக்கணும்ப்பா. அதாம இப்ப உனக்கு பெரிய கவலையே. அதெல்லாம் அப்புறம் பாக்கலாம்ப்பா. இன்னும் எத்தனை நாளைக்குமா இதுவே சொல்லிட்டு இருப்ப? உனக்கும் வயசாயிட்டு போகுது இல்ல? ஒரு நல்ல இடத்துல பார்த்து கல்யாணம் பண்ணி போனாதான் அப்பாவுக்கும் பெருமை. உங்களை எல்லாம் இப்படி தனியா தயக்கி விட்டுட்டே என்னால எல்லாம் அப்படி எல்லாம் போக முடியாதுப்பா. 2-3 இடத்துல ஒரு நல்ல மாப்பிள்ளையே சொல்லியிருக்காங்கம்மா. சரி இப்போ விசாரிச்சுட்டு என்ன ஏதுன்னு பாப்போம். அப்பா அதெல்லாம் இன்னும் கொஞ்ச நாள் போட்டுப்பா, அப்புறம் பாக்கலாம். இந்த வாரு, நீ அவனை பத்தியே யோசிச்சுட்டு இருக்காத. அவன் பொழப்பு கணத்தை எடுக்கட்டும். நீ உன் வாழ்க்கைய பாரு. நீ அவனையவே பாத்துட்டு இருந்தீன்னா அவன் இப்படிதான் பண்ணிட்டு இருப்பான். அவனை தனியா விட்டாதான் ஏதோ முன்னாடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவனை தாண்டிட்டு இருந்த அவன் இப்படியே தான் கொஞ்சிட்டு இருப்பான். அப்பா என்னப்பா பண்றது? அம்மா இருந்திருந்தாங்கன்னா நான் இந்த அளவுக்கு கவனிக்க வேண்டியது இல்ல. அம்மா இல்லாத பையனா போச்சு, பார்க்க பாவமா இருக்குப்பா. ஆமாமா, நீ இப்படி பாவப்பட்டு தான் அவன் இப்படி வீட்டுல உட்காந்து கிடக்குறான். அவனை விட்டுறணும், அப்பதான் அவனுங்களும் எந்திரிச்சு வருவானுங்க. என்னமோ போங்கப்பா. அண்ணே என்னண்ணே வேலைக்கு போயிட்டு வந்துட்டீங்களா? வந்தாச்சுமா. என்ன சும்மா பேசிட்டு இருக்கீங்களா? ஆமாண்ணே, இந்த பக்கம் வந்தேன். அதான் இந்த அக்கா பார்த்துட்டு கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருக்கலான்னு வந்தேன். சரிம்மா சரி பேசுங்க, நான் வரேன். என்ன சின்ன பொண்ணு வேலை முடிஞ்சோன்னு அப்படியே அப்பா கூடயே வந்துட்டு போல? ஆமாக்கா, நான் வேலை முடிஞ்சு ரெங்கிட்டு இருந்து பாருங்க. அப்பா வந்தாரு. சரி அப்படியே அவர் கூட வீட்டுக்கு வந்துடலாமேன்னு வந்துட்டேன். சரி சரி, அதுவும் நல்லதுதான். நம்மளுக்கு பஸ்ஸுக்கெல்லாம் வெயிட் பண்ண தேவையில்ல பாரு. ஆமாக்கா. சரி எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. அப்பாவும் ரொம்ப லாங்ல போய் டயர்டா வந்திருக்காரு. நாங்க அப்படியே கிளம்புறோம். சரி சின்ன பொண்ணு. அப்புறம் என்ன இந்த பக்கம்? இல்ல, சும்மா அப்படியே வந்தேன். இவளாவது சும்மா வராதாவது. இந்த கொட்டப்பல்ல காமிச்சுக்கிட்டே வச்சால சும்மா எல்லாம் வரமாட்டா. கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயம் இருக்கும். ஓ அப்படியா, சரி சரி. என்ன வீட்டுல வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சோ? ஆமாக்கா முடிஞ்சிருச்சு பாருங்க, அதனாலதான் அப்படியே வந்தேன். அப்புறம் ஆமா, இது என்ன இது உடஞ்ச பக்கெட்டை கையில வச்சிட்டு இருக்கிற? ஆமா, நீங்க பாத்தியாமேனா இந்த மனுஷன் இந்த பக்கெட்டை போட்டு எப்படி உடச்சு தள்ளி இருக்கிறாருன்னு. ஆமா, அட கடவுளே, ஒரு மனுஷன் இப்படியுமா கோவப்படுறது? இது எதையாவது போட்டு ஒட்டலான்னு பார்த்தா ஒட்டவும் முடியாது. இது வெளியில கொடுத்தா யாராவது வாங்குவாங்களா? ஒன்னும் பண்ண முடியாது. இதை யாரு வாங்குவா? இத அந்த காலத்திலே எங்க அம்மா 100 ரூபாய் போட்டு வாங்கி கொடுத்துச்சு. இந்த காலத்துல எல்லாம் இந்த மாதிரி கெட்டியான பக்கெட் கிடைக்குமா? இல்ல 100 ரூபாய்க்கு ஏதாவது சாமான் கிடைக்குமா? இத 100 ரூபாய்ன்னு அந்த காலத்துல வாங்கினாங்களாமா. யாருகிட்ட கதை ஓடுறா? தகர டப்பாவை கூட 100 ரூபாய்னு கொடுத்தா அந்த காலத்துல யாரும் வாங்க மாட்டாங்க. 100 ரூபாய் பக்கெட்டு பக்கெட்டை வாங்கினாங்களாம். ஓஹோ அப்படியா, அந்த காலத்துலயே 100 ரூபாய் கொடுத்து வாங்கினாங்களா? ஆமா ஆமா. சரி, இந்த மாதிரி உங்க வீட்டுல ஏதாவது பக்கெட் இருக்கு? இருக்குதுன்னு சொன்னோம்னா அதையே ஓசி கேட்டுருவா. பேசாம இல்லைன்னு சொல்லிடுவோம். இந்த மாதிரியா? இந்த மாதிரி எங்க வீட்டுல பக்கெட் இல்ல. இல்லையா மேனா, அன்னைக்கு நீ தண்ணி ஊத்தி வைக்கும் போது பார்த்தேன் இதே மாதிரி ஒரு பக்கெட் இருந்துச்சே. இருக்கு, ஒண்ணுதான் இருக்கு, அது எனக்கு வேணும்ல. இந்த மனுஷன் வேற கோவத்துல பக்கெட்டை உடச்சு போட்டாரு. இன்னைக்கு எப்பதான் வாங்கி தருவாருன்னு தெரியல. எங்க வீட்டுல தண்ணி ஊத்தி வைக்கிறதுக்கு வேற ஒரு பக்கெட் கூட இல்ல. அதனால உங்ககிட்ட இருக்கிற பக்கெட் கொடுத்தீங்கன்னா நான் புது பக்கெட் வாங்குற வரைக்கும் ஊத்திட்டு நான் அதுக்கப்புறம் உங்ககிட்டயே கொடுத்துட்றேன். இங்க பாரு, உங்ககிட்ட 2 வார்த்தை சிரிச்சு பேசினா போதுமே, உடனே என் மண்டையிலேயே உட்காந்துட்டு எதையோ ஒண்ணு ஓசி கேட்கறதுக்கு ஆரம்பிச்சிருவியே. இங்க பாரு, இந்த வேலையெல்லாம் வேற யார்கிட்டயாவது வச்சுக்கோ. ஓசி கேட்கறதுன்னா வேற யார்கிட்டயாவது போய் கேளு. இந்த வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்கேன்னு வச்சுக்கோ, நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. அட, இப்ப நான் என்னத்தை கேட்டு போட்டான்னு இப்படி கோவப்படுற?
பழைய காயலாங்கடையில கொடுத்தா கூட இந்த பக்கெட்டை எவனும் வாங்க மாட்டான். இதே நான் வச்சுக்கிட்டு இவளுக்கு ஒரு வாரத்துக்கு நான் பக்கெட்டை கடன் கொடுக்கணுமா? அப்படியே 2 வாரம்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம கண்ணில் படாம பக்கெட் அவளே வச்சுட்டு எஸ்கேப் போயிருவா. இந்த பிளான் யாருக்கு தெரியாம இருக்குது? அப்பா இவள்கிட்டலாம் தாத்தா கூட பேச்சே வச்சு கூடாது. ஒரு பொருளோட அருமை இவங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு மட்டும் தானே தெரியும். வாங்கடி, யாருக்கிட்டையும் கொடுக்க வேண்டாம். இதை நானே வச்சு எப்பயாவது சிலிண்டர் போட்டு ஒட்டியாவது தண்ணி ஊற்றி வைப்பேன்.